ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கௌதம். வெல்கம் டு மங்கி ரெஸ்டாரண்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரியுமா? ரொம்பவே சூப்பர் டேஸ்டியான என்னோடய ஃபேவரட்டான ஒரு ரெசிபி சிக்கன் ஷவர்மா. ரொம்பவே சூப்பராக எக் யூஸ் பண்ணி செம்மையாக திக் கன்சிஸ்டன்சியோட ஒரு மயோனிஸ் ரெடி பண்ணி அண்ட் சிக்கனையும் செம்மையாக ஃப்ரை பண்ணி நம்ம அதில் சேர்த்து ஒரு சிக்கன் ஷவர்மா வீட்டிலையே ஈஸியாக செய்ய போகிறோம். அதுவும் டேஸ்ட்டில் எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே வீட்டில் நம்மளால் செய்ய முடியும். அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா அதே டேஸ்ட்டில் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஏற்கனவே எக்லெஸ் மயோனிஸ் யூஸ் பண்ணி வெஜ்ஜு ஷவர்மா ரொம்பவே சூப்பராக ஏற்கனவே செஞ்சுருக்கோம். ரொம்பவே நல்ல ரெஸ்பான்ஸ் உங்ககிட்ட கிடச்சிது. இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே இருக்க ஐ பட்டனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் பார்க்கல அப்படின்னா விசிட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ வந்து சிக்கனை மேரினேட் பண்ணிக்க போகிறோம். சிக்கனை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம், லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம், தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 hour கிட்ட நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம சிக்கன் ஷவர்மாக்கான பேஸ் ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போது ஒரு பாத்திரத்தில் மைதா சேர்த்தாச்சு. இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம், இதில் உப்பு சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே நிறையா ஆட் பண்ணிடக்கூடாது. இப்போது நம்ம சிக்கன் ஷவர்மா பேஸ்க்கான மாவு நல்லா சூப்பராக பிசைஞ்சாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம கார்லிக் எக் மயோனிஸ் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்காக முதல்ல 3 கார்லிக் சேர்த்துருக்கோம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க கார்லிக் சேர்த்துக்கோங்க மயோனிஸ்க்கு. கார்லிக் ஃப்ளேவர் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க கார்லிக்கை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கலாம், மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், வினிகர் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் எக் சேர்த்துக்க போகிறோம். நாங்கள் வந்து எக்கோட ஒயிட் அண்ட் எல்லோ யோக் ரெண்டுத்தையுமே சேர்த்து தான் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு வந்து மயோனிஸ் வந்து நல்ல ஒயிட் கலரில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து நம்ம மயோனிஸ் வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கும். நீங்கள் மஞ்சக்கருவும் சேர்த்துக்கிட்டா டேஸ்ட்டில் ஒன்றும் வித்தியாசம் இருக்காது, கலரில் வந்து சேஞ்சஸ் இருக்கும். பியூர் ஒயிட்டாக உங்களுக்கு மயோனிஸ் கிடைக்காது. இப்போ இதை அரைச்சிக்கலாம். ரொம்பலாம் அரைக்கக்கூடாது. பார்த்தீங்களா, ஒரு 2 சுற்று விட்டோம். 2 சுற்று விட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போது இதில் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி 3 ரவுண்ட் நம்ம அரைக்க போகிறோம். இப்போது செகண்ட் டைம் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்படி நீங்கள் அரைக்கும் போதும் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மிக்ஸி சூடாயிடக்கூடாது, அதையும் கவனிச்சுக்கோங்க. இப்போ ஃபைனலாக எல்லா ஆயிலையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மயோனிஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்கும்னு மட்டும் பாருங்கள். பார்த்தீங்களா, நல்லா க்ரீமியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக மிக்ஸி சூடாகிற அளவுக்கு அரைச்சிடாதீங்க. அதே மாதிரி விட்டு விட்டு தான் அரைக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. கண்டினியூஸாக நல்லா அரைச்சிட்டிங்க அப்படின்னா மயோனிஸ் ப்ராப்பராக வராது. இப்போது தவாவில்
ஒரு 50 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம அரை மணி நேரம் மேரினேட் பண்ணி ஊற போட்டிருந்தோம் இல்லையா சிக்கன், அதை இப்போது எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே சிக்கன் நல்லா வேகணும். சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா எண்ணெயிலே சூப்பராக வேகட்டும். சிக்கன் நல்லா சூப்பராக வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுனால தான் சிக்கன் வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் நல்லா வெந்திருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ பாருங்கள், முதல்ல எவ்வளோ எண்ணெய் இருந்துச்சு. இப்போது நல்லா எண்ணெயிலே தண்ணி எதுவும் சேர்க்காமல் எண்ணெயிலே சிக்கன் நல்லா ஃபுல்லாக வெந்து இப்போது எண்ணெயெல்லாம் சுண்டி சூப்பராக நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஷவர்மா பேஸுக்கு ரெடி பண்ணி வச்ச மாவு வந்து நல்லா சூப்பராக ஒரு 1/2 hour நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி இப்போ தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக மாவு தூவிக்கலாம். அதே மைதா மாவு தான். இப்போது சப்பாத்திக்கு நம்ம எந்த சைஸு உருட்டிப்போமோ அந்த சைஸில் உருட்டி இப்போ இதை சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது இந்த சப்பாத்தி மாவு தேய்ச்சி வச்சுருக்கோம்ல, சப்பாத்தி மாவு மாதிரி, இப்போ அது மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு இதை ஃபுல்லாக இது மேலே தேய்ச்சிக்க போகிறோம் ஒரு லேயர் மாதிரி. மேலே நல்லா ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதை சுருட்டிக்க போகிறோம். இப்போ இதை மாதிரி நல்லா சுற்றிக்கோங்க. நம்ம ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இதை நல்லா சுற்றி நம்ம வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா லேயராக ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். இப்போ நீங்கள் மறுபடியும் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிக்கோங்க. இந்த தடவை நல்லா லேயராக நம்மளுக்கு கிடைக்கும். வெளியே நம்மளுக்கு பார்க்குறதுக்கு தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து லேயராக ஃபார்ம் ஆகிருக்கும். அது சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா தின்னாக சூப்பராக ரவுண்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம தேய்க்கும் போது ஷேப் வந்து நல்லா இந்த மாதிரி ரவுண்டாலாம் கிடைக்காது. அடுத்து நம்ம சுற்றி வச்சுட்டு நம்ம தேய்க்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி சர்க்குலர் ஷேப்பில் சூப்பராக கிடைக்கும். இப்போது தோசை தவாவில் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். ஃபுல்லாக தோசைக்கல் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ தவாவில் சேர்த்துக்கலாம். இப்போது திருப்பி போட்டுக்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இது வந்து பாருங்கள் நல்லா ஒயிட் கலராகவே இருக்கட்டும். சப்பாத்தி மாதிரி நல்லா ப்ரௌன் கலரெலாம் ஆக தேவையில்ல. இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம மயோனைஸ் ரெடி பண்ணதுலேருந்து ஒரு 1/2 hour கிட்ட ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் அதோட கன்சிஸ்டன்சி மாறி இருக்கும். நம்ம மிக்சிலேருந்து எடுத்தப்போ எவ்வளோ கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா க்ரீமியாக எவ்வளோ சூப்பராக ஆகிடுச்சு. கொஞ்சம் டைம் ஆகும்போது மயோனைஸ் வந்து அதோட கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாயிரும். இப்போ வந்து நம்ம ஷவர்மாக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதை ஷவர்மாவில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஒரு லேயர் மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும். இப்போது மயோனைஸை நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போது ஷவர்மாவோட ஒரு கார்னரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை வச்சுக்கோங்க. இப்போது சிக்கன் மேலேயும் மயோனைஸ் அப்ளை பண்ணிக்கலாம்.
இப்போது நம்ம ஷவர்மாவை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக யாரும் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய சமையல் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ.